உமா ஏய் எதுக்கு அழற? சொல்றேன்ல அழாத உமா. என்னன்னு பேசிக்கலாம் இரு. என்னது இது? இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு அசால்ட்டா சொல்றாரு. நாமெல்லாம் பிரியாங்கிற ஒரு கேரக்டர் ரவி லைஃப்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவ ஒரு புள்ளைய பெத்து அதையும் இதே வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னால இந்த ஷாக்க தாங்கவே முடியல. வரேன் பாரு. டேய் நில்றா. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஏனோ தானே போய்கிட்டு இருக்க. டேய் இங்க பாறா என்ன ஏண்டா, இத்தனை நாளா அந்த ஆளு தான் அந்த பையனை கூட்டிட்டு வந்து நமக்கு குடத்தல் கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா இடையில வந்து அது பிரியாவோட குழந்தை, என்னோட சொந்த குழந்தைன்னு சொல்ற. ஏண்டா அப்ப உமா பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணே, அதான் சொன்னேன்ல, இது திடீர்னு நடந்தது, எனக்கே தெரியாது. அவ இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என்னங்க கதை வர்றீங்க? அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பிரியாவோட பையனை அவங்க அப்பா அனாத ஆசிரமத்தில் விட்டுருக்காரு. அவன் கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டானா? இத நாங்கெல்லாம் நம்பணுமா? சொல்லுங்க. ஆமா மாமா, அதான் உண்மை. வாங்க. என்னடா உண்மை? எதுடா உண்மை? நானும் அதெல்லாம் நம்பறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு என்னமோ இத்தனை வருஷமா அந்த பையனை வேற எங்கேயோ விட்டுட்டு நீ தான் வளர்த்துட்டு இருந்திருப்பியோன்னு தோணுது எனக்கு. அப்பா வழியில கொண்டு வந்ததும் உன்னோட பிளானா தான் இருக்கும். ஐயோ அக்கா, நீ வேற புது கதை சொல்லாதக்கா. இங்க பாரு, நான் சொல்றது மட்டும்தான் உண்மை. இங்க பாரு, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் அவனை சும்மா விட்டுருப்பேனா, இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டுருப்பேனா? கிளம்பி போய் அவனை படிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு சமைச்சு போட்டு அவனே வளர்த்திருக்க வேண்டியதானே? அது எதுக்கு நீங்க பண்ணல? ப்ளீஸ் உமா, போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருந்தா நான் என்னன்னு பதில் சொல்வேன்? இங்க பாரு, நான் எதையுமே திட்டமிட்டு பண்ணல. இதோ பாரு, உன்னை ஏமாத்தணும்னு என்ன எனக்கு சத்தியமா கிடையாது. உங்க எல்லாருக்குமே எப்படி பிரியா எங்க இருக்கான்னு தெரியாதோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நீ நானும் ரோட்ல போகும்போது பிரியாவோட அப்பாவை பார்த்து பேசினேன் தெரியுமா? அன்னைக்குதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்ப கூட அவரு பிரியா சிங்கப்பூர்ல இருக்கா, குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னு என்கிட்ட மாத்தி சொன்னாரு. நானும் அதை நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பையன் இறக்கல, இறந்து போனது பிரியான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அப்பா கிட்ட வளர்ற சக்தி தான் என் புள்ளன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு சின்ன பையன் என்ன தப்பு பண்ணா, அவன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? சரிடா, இப்ப என்னதான் சொல்ல வர? இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரத்தை நான் இறக்கி வச்சிருக்கேன். நான் இறக்கி வச்சுட்டேன். இனிமே நான் என்ன பண்றதா இருந்தாலும் தனியாவோ இல்ல ரகசியமாவோ பண்ண போறது இல்ல. அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. எனக்கு ரெண்டுல ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன? உங்களுக்கு உங்க பொண்ணு நிலா வேணுமா இல்ல அந்த பையன் சக்தி வேணுமான்னு முடிவு பண்ணுங்க. உமா, இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸா இருந்திருக்காங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உமா விடுங்க. நீ சாய்ஸா இருந்தேன்னு யாரு சொன்னது? இப்ப நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு அதுதான் அர்த்தம். சரி, அதை விடுங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. எனக்கு ஒரே கேள்விதான், உங்களுக்கு நிலா வேணுமா இல்ல அந்த சக்தி வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. உமா,
உமா சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. உமா, எனக்கு 2 பேரும் வேணும். நிலாவும் வேணும், சக்தியும் வேணும். ஒருத்தருக்காக ஒருத்தரை விட்டு கொடுக்க முடியாது. நானும் விட்டு கொடுக்க முடியாது. நான் அப்படியெல்லாம் ஏன் பொண்ணை எவ்வளவு பெத்த புள்ளை கூட பங்கு போட்டுக்க முடியாது. இன்னும் இந்த பக்கம் நில்லுங்க, இல்லையா ஒரேடியா அந்த பக்கம் நில்லுங்க. அந்த பக்கம் பாசம் பொங்கி வழிஞ்சிச்சுன்னா அப்படியே போயிடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. ஐயோ உமா, ஏன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? யாரு நானா? இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்பதான் தெளிவா எனக்கு புரியுது. இனிமே எல்லாம் நான் ஏமாலியா இருக்க முடியாது. 2ல ஒரு முடிவெடுங்க. சரி, உனக்காக ஒண்ணு பண்றேன். எனக்கு 2 பிள்ளைங்களுமே முக்கியம் உமா. ஆனா உன் கோபம் எனக்கு புரியுது. அதனால உனக்காக நான் சக்திய பார்க்கல, பேசல. போதுமா? ஓ, உங்களால பேசாம இருக்க முடியாதோ? புள்ள பாசம் அப்படியே நிரம்பி வழியுதோ? உமா, விடு உமா. அதான் பேசலன்னு சொல்றாருல, பாத்துக்கலாம் விடு. உமா சொன்ன கேளு. உமா, அவன் தான் சொல்றான்ல, இத்தனை பேருக்கு நடுவுல வச்சுதானே இனிமே சக்தியை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்றான். பாத்துக்கலாம் உமா, விடு. அப்படியா நீங்க சொல்றீங்க? சரி, அதையும் பாப்போம். ஒருவேளை இதையும் மீறி போய் பேசுறது பாக்குறதுன்னு பண்ணாரு, அப்புறம் என்னையும் நிலாவையும் இவர் அடியோட மறந்துட வேண்டியதுதான். இங்க பாருங்க, ஒன்னே எங்களை விட்டுருங்க, இல்ல அவனை விட்டுருங்க. சொல்லுங்க. சரி, அவனை விட்டுற. போதுமா? போதுமாடி? ரவி, என்னங்க ரவி இப்படி பண்ணிட்டான்? இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். ஆமா சகல, ரவி மச்சான் இப்படி பண்ணுவாரு, அதுவும் பிரியாவோட மகனை இங்க கொண்டு வந்து வச்சுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க 2 பேரும் அப்படி சொல்றீங்க, ஆனா அவன் சக்தியை கூப்பிட்டு வந்தது நான் இல்ல அப்பாதான்றான். என்ன பண்ண சொல்றீங்க? என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? ஒருவேளை ரவி மச்சான் போய் சொல்லியிருந்தா சக்தியை கூட்டிட்டு வந்ததா அப்பதான் சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு நாளும் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம். அதனால மாமாவால நம்மள ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இப்போ அவரு லைட்டா மனசு மாறி அந்த பக்கம் போற மாதிரி தெரியுது. ஒருவேளை இவன் அந்த பக்கம் போய் மாமா கூட சேர்ந்து தனிகாசலத்தோட கொலை பத்தின விஷயத்த ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிட்டா நாம் என்ன பண்றது? என்ன சகல, நீங்க வேற பீதியை கலப்புறீங்க. ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன், எனக்கும் அந்த பயம் இருக்கு. ரேவதிட்டு கேட்டா அவளும் ஆமாங்கிறா. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாமளே என்னமோ அவனை சந்தேகப்பட்டு அவனை அந்த பக்கமா தள்ளி விட்டுற வேணாம். முதல்ல வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏங்க அங்க பாருங்க அந்த பையனை. என்ன அங்க பாருங்க. சக்தி, 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 என்கிட்ட ஒரு வாட்டி பேசுறா. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உன் கோபத்துல நியாயம் இருக்கு. நீ வேணும்னா என்ன 4 அடி அடிச்சுக்கடா. ஏய் சக்தி, என்கிட்ட கொஞ்சம் பேசுறா ப்ளீஸ்ரா. ஏய் சக்தி,
சக்தி பேசுறா. சக்தி அந்த சக்திக்கும் என் தம்பி ரவிக்கும் நடக்கிற பாச போராட்டத்தை பாருங்க. சக்தி போடா. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க ஒவ்வொரு இஞ்சா கத்தி கழுத்துல இறங்கும். பரவாயில்லையா? யார் ஃபோன் பண்றா? சொல்லுங்க சார். டேய் ராஜா, நீயும் உன் தம்பியும் மச்சானை கூப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு வா. ஏன் சார்? நேர்ல வா சொல்றேன். யோ வையா. யார் ஃபோன் பண்ணா? அந்த பில்டர் நம்ம 4 பேரையும் வர சொல்றாரு. சரி வாங்க, அவரை போய் பார்த்து வரலாம். ம் சரி. சார், திடீர்னு எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? சொல்லுங்க சார். திடீர்னு எங்க 4 பேரையும் ஒண்ணா வர சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல அதை சொல்லுங்க சார். என்னை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. நான் யாரு தெரியுமா? யோ, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அப்பா என்ன பெரிய ரவுடியா? அப்பாவா? அவரை பத்தி ஏன் விசாரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன? எப்படி நடந்துக்கணும்? ஏதோ ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஏங்க, அவர் எங்க கிட்டே அப்படிதாங்க நடந்துக்கிறாரு. உங்ககிட்ட எப்படியோ நடந்துட்டு போட்டுங்க. நீங்க பையன் மருமகங்க. சார் இப்ப என்னதான் சார் பிரச்சனை? யோ, அந்த ஆள் கத்திய கழுத்துல வச்சு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாயா? என்ன கழுத்து எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு என் தம்பிய வேற ஜெயில புடிச்சு போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. என்ன விளையாடுறீங்களா? சார், என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப சார் நடந்துச்சு? நேத்து தான். ஆமா, எதுக்கு திடீர்னு எங்க அப்பா உங்களை வந்து அடிக்கணும்? நீங்க என்ன பண்ணீங்க? நீ என்னடா திடீர்னு அவரு பக்கம் பேசுற? அவராளா நீ? சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அவன் ஏதோ ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதை விடுங்க சார். எங்க அப்பா வேற என்ன சொன்னாரு? அதான் சொன்னல, என்னையும் என் தம்பியும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாராம். எனக்கு வர்ற கடுப்புக்கு உங்க அபார்ட்மெண்ட்ல பாம்பு வச்சு அப்படியே தரமட்டமாக்கிடுவேன். சார் சார் சார், என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அபார்ட்மெண்ட் அதுல தானே இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இதே சென்னையில 100 பில்டிங் கட்டி வித்திருக்காயா. அதுல எதிரையும் வராத பிரச்சனை சரி, இதுல வருதுன்னா அதுக்கு காரணம் அந்த ஆள் தானே. சார், உங்க சைட்லயும் சரி எங்க சைட்லயும் சரி இருக்கிற ஒரே பிரச்சனை எங்க அப்பா தான். அவர் எங்களுக்கு எப்படி டார்ச்சரோ அதே மாதிரி தான் சார் உங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நாங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க, செய்றோம். அந்த ஆளை போட்டு தள்ளிடுங்க. என்னது போட்டு தள்ளணுமா? என்ன கொலை செய்ய சொல்றீங்களா? பின்ன என்னையா, உங்க அப்பாவை கொல்றத தவிர வழியே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். முடிச்சு விட்டுருங்க. ஏங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? ஆரம்பத்துல உங்க சைடுல இருந்து அனுப்புற ஆளுங்களை அவர் எப்படியெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணாங்கிறத மறந்துட்டீங்களா? என் தம்பி சொதப்பிட்டாயா, அதனாலதான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவரை காலி பண்ணிடுங்க. சார், என்னமோ நாங்கெல்லாம் கூலி படம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யார் அவன்? ராஜா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரே தலைவலியா இருக்கிறது உங்க அப்பா தான். உங்க அப்பா வக்கீல வேற ஆயிட்டாரு, ஓவரா ஆடுறாரு. அவரை காலி பண்ண வேண்டியது உங்களோட வேலை. முடிச்சிட்டு சொல்லுங்க. நீங்க ரொம்ப தயங்குற மாதிரி தெரியுது. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். கிளம்புங்க. ஏய், வாங்க 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 ஒரு போலாம். நிமிஷம். உங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறாங்க. போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும்ல. அவங்க உங்களுக்கு முக்கியம் தானே. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? கிளம்புங்க. அந்த ஆள் கிடக்குறான், வாங்க வாங்க. என்கிட்டயாடா விளையாட்ட காட்டுறீங்க? நான் யாருன்னு காட்டுறேன்.
அக்ஷயாமா ஆ, ஸ்கூல் வேன் வந்துட்டு போயிடுச்சா? ஸ்கூல் வேணா ஆமாம்மா இப்பதான் போகுது. அப்போ நிலா நான் அவளை காணோம். அவளும் அக்ஷயாவும் ஒரே கிளாஸ் தானே? தெரியலையே உமா, நிலா வேன்ல இருந்து இறங்கலையே. நான் நிலா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவுன்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஐயோ, அவ இந்நேரம் வந்திருக்கணுமே. பாப்பா, நிலா உன் கூட வேன்ல வந்தாளா? இல்ல ஆண்டி, நிலா வரல. எதுக்கும் வெளியே ஒரு வாட்டி தேடி பாரு உமா. இசை 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 அண்ணா அண்ணா அண்ணா, என் குழந்தைய இசைய பாத்தீங்களா? பார்க்கலாமா? ஐயோ, எங்க போனா? இசை அண்ணே, என் பொண்ணு நிலா சின்ன பொண்ணு பாத்தீங்களா? இல்லையம்மா, பார்க்கலையம்மா. ஸ்கூல் வேன் வந்துச்சா? அந்த வண்டியில போயிடுச்சுமா. ஐயோ, அண்ணே, நான் நிலாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நிலா இன்னும் வீட்டுக்கு வரலையே. இல்லையம்மா, ஸ்கூல்லயே ஏறவே இல்ல. நாங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். என்னங்க நீங்க? காலையில வேன்ல வந்த குழந்தை ஈவினிங் திரும்ப வரலனா நீங்க என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டீங்களா? ஸ்கூல் முழுக்க குழந்தைங்க இருக்கிறாங்கம்மா. ஒரு குழந்தையை கவனிக்க முடியுமா? நீங்க போனை வைங்க. என்ன சார் சொல்றீங்க? ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போன குழந்தை வேன்லயே ஏறல, வீட்டுக்கும் வரலனா வேற எங்க சார் போயிருப்பா? சாரி மேடம், எங்களுக்கு தெரியாது. சார் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ மலர் அண்ணி, சீதா பாத்தீங்களா? ஏய், சீதாவியா? இல்லையே. நீ நிலாவை பாத்தியா? இல்லையே. ஸ்கூல்ல இருந்து சீதாவை கூட்டிட்டு வரலான்னு போனா அங்க அவ இல்ல. யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன மலர் சொல்ற? இங்க நிலாவையும் காணோம். நிலாவை காணுமா? ஆமா. ஐயோ, என்ன அண்ணி சொல்றீங்க? ஏதோ தப்பா இருக்கு. மலர், இசைய பாத்தீங்களா? வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தா, கீழே போய் விளையாடுறன்னு கீழே வந்தா. இசைய ரொம்ப நேரமா காணோம். யாரு கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா? ஐயோ அண்ணி, இங்க நிலாவை காணோம், சீதாவையும் காணோம்னு நாங்களே பதறி போயிருக்கோம். நீங்க இசைய காணோன்றீங்க? ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, 3 குழந்தைங்களையும் ஒரே நேரத்துல காணோம். ஸ்கூல்ல இருந்து வரவே இல்லனா இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. யாரோ பிளான் பண்ணி தான் குழந்தைங்களை. ஐயோ உமா, தயவு செஞ்சு எதுவும் நெகட்டிவா சொல்லாத. என்னால தாங்க முடியாது. வாங்க அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க. ஐயோ, எங்க போனா? ஏய், கொஞ்ச நேரம் அழாம சும்மா இருக்கீங்களா? திடீர்னு இப்படி 3 குழந்தைங்களை காணாம போனாங்கன்னா இது சின்ன விஷயம் இல்ல. யாரோ நம்மள மிரட்டுறதுக்காக பிளான் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதோனா இப்போ என்ன மச்சான் பண்றது? மச்சான் போலீஸ் கிட்ட போலாமா மச்சான்? ஏய் அண்ணே, நாம லேட் பண்ண நமக்கு தான் பிரச்சனை. பசங்க எல்லாம் பயந்து போயிடுவாங்க. வாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டேய், நீங்க வேற சும்மா இருங்க. அண்ணே, ஓ பாத்துக்கலாம். ஐயோ. ஹலோ. ஏங்க, குழந்தைகளை கடத்துற கும்பலா இருந்தா எப்படி இருந்தாலும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கலாம். அது மாமா, அதெல்லாம் இப்பதான் செக்ரட்டரிட்ட விசாரிச்சுட்டு வரேன். 10 நாளா அந்த சிசிடிவி வேலை பார்க்கலையா? என்னதான் மெயின்டெனன்ஸ் பாக்குறாங்களோன்னு தெரியல. அவனெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்காம குழந்தைங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு வழியை பாருங்க மாமா. நேரமாக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து பக்கத்து வீடு இல்ல பக்கத்து பார்க்ல எங்கயாவது விளையாட போயிருப்பாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணா அவங்களே திரும்பி வர வாய்ப்பு இருக்குல்ல? ஏய், என்னடி பேசுற? ஒரு குழந்தை காணாம போயிருந்தா நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தேடி பார்க்கலாம்.
ஆனா ஒரே நேரத்துல 3 பிள்ளைங்களை காணோம்னா யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மேகல, விஜய் எங்க? விஜய் எங்க? ஆமா இல்ல, நாம சின்ன பசங்களை பத்தி யோசிச்சு பெரிய பசங்களை பத்தி மறந்துட்டோமே. காவியா கண்மணி எங்க? அவங்க இந்நேரம் வந்திருக்கணுமே. போன் அடி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? போடுறேன் இருங்க, விஜய்க்கு ஃபோன் போடுறேன். லைன் போதா? எனக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க நான் சொன்னது கன்ஃபார்முங்க. நம்ம வீட்ல இருக்கிற மொத்த பசங்களையும் எவனோ ஒருத்தர் தூக்கிட்டான். எந்த டவுட் வேண்டாம். உங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறாங்கல்ல, போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும்ல.